மீண்டுமாக இந்த நாளிலும் தேவாதி தேவனும் சர்வ வல்லவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவரை இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டிலும் கிறிஸ்துவர்களே புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி. உலகம் புரிந்து கொள்ளவில்லை என்பது வருத்தம் என்றால் அதில் என்ன வியப்பம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவர்களே கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்துவை புரியவில்லை, அவருடைய மகத்துவம் என்னதென்று அறியாத பட்சமாய் 2000 வருடம் கடந்தும் இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படி இஸ்ரேல் மக்கள் தேவனை அறிந்தோம் என்று சொல்லியும் அவரை அறியாது இருந்தார்களோ, அதே போல இரட்டத்தனையாக நூறத்தனையாக மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்வாங்க. எதை கேட்டாலும் தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது. நீங்க யாருப்பா? கிறிஸ்தவங்க. எப்படி கஷ்டமா இல்லையா? வருத்தமா இல்லையா? வருத்தமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வெக்கமும் இல்லை. ஆனா எனக்கு இந்த கேள்வியில் எழப்பட்ட போதெல்லாம் வேதனையும் வருத்தமும் தான் என்னை ஆட்கொண்டது. வலி என்னை குத்தியது. இதுக்கு பதில் தெரியலனா என்ன நான் கிறிஸ்துவன்? ஒண்ணு எனக்கு பதில் தெரியலையா, இல்ல வேதத்துல பதில் இல்லையா? கேள்வி மேல கேள்வி, ஒன்றல்ல ரெண்டல்ல, மில்லியன் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்த உலகம் என்னை நோக்கி எழுப்புகிற கேள்விகளுக்கு பதில் இல்லையே கர்த்தாவே, நான் உண்மை உள்ள தெய்வம் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எடுத்து கூற முடியவில்லையே என்று வேதனை எனக்குள்ளாக. என்னை நினைத்தால் எனக்கே வெக்கமா இருந்துச்சு. கடவுள்கிட்ட உட்கார்ந்தேன், கேட்டேன். அப்ப நான் உன் வேதத்துல எதுவும் இல்லையான்னு கூட கேட்டுட்டேன். அப்பதான் உட்கார்ற முட்டாப்பையில, என் வேதம் குறைவில்லாதது, குறைவுன்றது இல்லடா. அதுல ஒரு நிமிஷம் உன் காதை கொடுக்குறியா, உட்காருறியா அப்படின்னு உட்கார வச்சாரு. உட்கார வச்சோடனே திரும்பி பார்க்குறேன், 7 வருஷம் கடைஞ்சி போயிடுச்சு. ஏற்கனவே நான் பைபிள்னா கரைச்சி எப்பயோ குடிச்சிட்டேன். பெருமைக்கு சொல்லல, உண்மை அதுதான். எப்பயோ கரைச்சி குடிச்சாச்சு. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சு முடிச்சாச்சு, கரைச்சி. அதுவும் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியலன்றத எத்தனை வருஷம் கழிச்சுதான் தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, 17 வருஷம் கழிச்சுதான் தெரியுதுங்க. எனக்கு இப்போ 8வது வருஷம். 17 வருஷம் தான் கழிச்சு தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு. நான் உணர்ந்தேன், ஆமாண்டவரே, இந்த பூமியிலிருந்து நான் எடுபட்டு போகும் நாள் வரையும் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் அல்ல. நீர் எனக்கு விளக்கத்தை கொடுக்காவிட்டால், நீர் எங்களுக்கு அறிவிக்காவிட்டால் நாங்கள் ஒன்றும் அறியவும். கர்த்தாவே எல்லாத்தையும் விளங்கம் பண்ணோன்னு கண்களை திறந்தார். 7 வருஷம் போனதே தெரியலங்க. இப்பயே பாருங்க, 100 நாள் போனதே தெரியல எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, அதை நீங்க தான் சொல்லணும். 91வது நாள்ல வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா ஒரு மகிழ்ச்சியின் மத்தியிலும் ஒரு துக்கம் நிறைஞ்சுதான் இருக்குது. எப்போ அந்த துக்கம் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரவர் படுகிற பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கும் போது, இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பிரயாசத்தின் பலனை கண்டு மகிழ்ந்தார் என்று தினத்துல பார்த்தோம். மகிழ்வார் என்று பார்த்தோம். அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறியோட இருக்கு. இனியாவது கொடுக்கலாம் அப்படின்னு தான் முயற்சிக்கிறோம். வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அநேகர். என்னதான் பேசு, உலக ரகசியத்தை வேணாலும் பேசு, கடவுளே வந்து பேசினாலும் சரி, நாங்க உங்க கடவுளுக்குன்னா செவி கொடுக்க மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்குது,
எங்களுக்குன்னு ஒரு தளம் இருக்குது. அந்த தளத்தை விட்டு நாங்க நகரவே மாட்டோம். கடவுளே வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு சபை இருக்குதுல்ல, அந்த சபை போதகர் தலைவர் சொன்னாதான் அவர் கடவுள்ன்னு. இல்லட்டும் இல்ல. ஒரு மனுஷனை பார்த்து கடவுள்னு அவர் சொன்னாலும் அதை ஏத்துப்போம். இப்படின்ற கூட்டம் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்குது. அதுக்கு மத்தியிலும் கூட எத்தனையோ வழிகளுக்கு மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும், எத்தனையோ தடைகளுக்கு மத்தியிலும் வந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியாக நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் பாடல் பாடினவரும் அவர் தான் இன்னைக்கு. அவருக்கும் ஜெபித்ததும் அவர் தான் இன்னைக்கு. அவருக்கும் கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்பதிலும் தெரிவித்துக் கொண்டு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. குர்ஆன் பதில், இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. குர்ஆன் பதில் எது கொடுக்கணும்? பைபிள் கொடுக்கணும். பைபிள்ல இருந்தா பேசணும், வள்ளுவத்துல இருந்து பேசணும், சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தத்துல இருந்து பேசணும். எதனா ஒரே ஒரு பெசகல் எங்கன்னா தப்பான கருத்துகள், வேதத்துக்கு முறைமையான காரியங்கள் இங்க காணப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 4 அதிகாரம் 5 அதிகாரமா எழுதுனது எல்லாத்தையும் 4 வரியில எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய நாணத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால சந்தோஷப்படுங்க. நானும் தமிழன் என்பதற்கு தேவன் என்னையும் அங்கீகரித்தார், என் மொழியை அங்கீகரித்தார், என்னுடைய முன்னோடிகளை அங்கீகரித்து அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார் என்பதிலே சந்தோஷம் பண்ணு, அகம் மகிழ்ந்து. ஏன் ஒரு படி மேல போனா தப்பு இல்லை, கர்வம் கூட கொள்ளலாம். யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியங்க. எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ இடங்கள்ல எவ்வளவு பேருக்கு கிடைக்காததை தமிழ் மொழியில அப்பயே எழுதி வச்சிருக்கிறாருன்னா அதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது? சந்தோஷமானாலும் மகிழ்ச்சியானாலும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து தான் நம்ம பெருமை. இயேசு கிறிஸ்து தான் நம்ம அகந்த. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதே பெரிய மகிழ்ச்சி. அது அகந்தன்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிற விதம் தான் தப்பா போயிடுச்சுன்னா போச்சு. அதுதான் என் பெருமை. சொல்லிக்கிறது தப்பே கிடையாது. அதுதான் என் பெருமை. அதை காட்டிலும் நமக்கு என்ன பெருமை? அப்படியே வார்த்தைகளை நேற்றைய தினத்துல அநேக காரியங்களை பார்த்தோம் சைவ சித்தாந்தத்துல இருந்து. இன்னைக்கும் அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். கேள்வி குர்ஆன்ல கேட்கிறாங்க. குர்ஆன் வேற மாதிரி சொல்லுது. அப்பனா பதில் எங்க இருந்து கொடுக்கணும்? பைபிள்ல இருந்து கொடுக்கறது தான் நியாயம். பைபிள்ல இருந்து கொடுக்குற அளவுக்குன்னா அங்க தகுதி இல்லை. ஆகையினால முதலாவது பைபிள்ல இருக்குதுன்னா உங்க பைபிள் நான் ஏன் ஏத்துக்கணும்னு கேள்வி கேட்பாங்க. அப்படின்றதுனால பைபிள்னா வேண்டாங்க, வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தத்தை பார்த்தோம். இன்னைக்கு குர்ஆன் எவ்வளவு தொலைவு நவர முடியும்னு தெரியல, பார்ப்போம். இது நாளைக்கு முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. நாளைக்கு முடிஞ்சதுன்னா சந்தோஷம்தான். எவ்வளவு தொலைவை போக முடியுமோ என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மரிச்சாரா? 1000 கதை சொல்றாங்க. ரொம்ப பார்ப்போம் இன்னைக்கு. என்னோட வாசிக்க இருக்கும் அம்மாவுக்கும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க எங்க அம்மான்றதுனால நிறைய நேரம் எதுவுமே சொல்றது இல்லை. அவங்க எங்க அம்மாவா ஆயிட்டாங்க. அதுக்காக நன்றி அவங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சூரா 9 வசனம் 103. நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் செவியில கேட்பவனா இருக்கிறான். அதுல எந்த குறையும் இல்லை. இல்ல என்ன பிரச்சனை இன்னைக்கு?
நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமாக தூய்மையாக்கும். ஒரு மனுஷனை எது தூய்மையாக்கும்? பணம் கொடுத்தா தூய்மை ஆக்கிறோம் ஐயா. அதுவும் எதுவும் வெளியரங்கமா பணம் கொடுத்தா சோப்பு வாங்கலாம், போட்டு சோப்பு போட்டு சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு வந்து பேசணும்னு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உட்காருன்ட்டு நல்லா வாசனை, யார் வேணும் வாசனைன்னா என்ன மோடுறா அவ்வளவுதான். நல்லா வாசனை போட்டு சோப்பை போட்டு குளிச்சு 2-3 தடவை நல்லா வாசனை திரவியத்தை வீசிக்கிட்டு அப்படியே பவுடர் அடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தேன். ஆளு தெரியும், வாசனை உங்களுக்கு தெரிய போதா? தெரியலனாலும் வாசனை சோப்பு, தெரியலனாலும் வாசனை திரவியம். என்ன செய்யறது? பழகி போச்சு. என்ன கொடுத்தா வாங்கிடலாம்? இது டப்பு கொடுத்தா வாங்கிடலாம், டப்பு கொடுத்தா வாங்கிடலாம். ஆனா உள்ளம் புறமும் உள்ள இருக்கிறதை எதனால கழுவ முடியும்? எந்த சோடா உப்பை போட்டு கழுவ முடியும்? எந்த வாசனை சோப்பை போட்டு கழுவ முடியும்? எந்த ஆசிட ஊத்தி கழுவுனா சுத்தமாகும்? உலகத்துல எந்த மருந்தும் கண்டுபிடிக்கலைங்க. ஆனா இவங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா உள்ளேயும் என்ன செய்திருவோம்? தூய்மையாயிரும். இனிமாவோ கினிமாவோ சொல்லுவாங்களே உள்ள போனது வெளியே வர்றதுக்கு, அந்த மாதிரி கொடுத்தா குடல் சுத்தமாகும். அது கூட மனசு என்ன செய்யாது, போயிட்டு சுத்தமாக்காது. குடலை சுத்தம் பண்ணும். இனிமா தான் நம்ம அது பேர் சொல்லுவீங்க. இனிமாதான் ஐயா. இனிமாவே தான் மறக்காத இருக்கிறோம். பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆகும். இந்த இனிமான்றத கொடுத்தா உள்ள குடலை வேணா சுத்தமாக்கும். அதையும் உள்ளத்தை போய் சுத்தமாக்க போறது கிடையாது. ஆனா இங்க சொல்லுது பாருங்க, செல்வத்தினால என்ன செய்ய முடியும்? உள்ளம் புறமும் சுத்தமாகும். இதுதான் குரான். வேதம் என்ன சொல்லுது? ஒருவனை சுத்திகரித்து கொள்ள வேண்டாம். வாலிபன் எதனால்? தன்னை நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால சுத்தம் பண்ணுவான்? வேற வழியே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொள்வதனாலே அவன் உள்ளும் புறமாய் என்ன ஆகிறான்? சுத்திகரிக்கப்படுறான். ஆனா இங்க பணம் கொடுத்தா சுத்திகரிச்சிடலான்றாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுதான் யார் யாருக்கும் என்ன செய்யறது? உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இது முடியுமா அப்படின்னா பைபிள்ல இருந்து சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. நீயும் பார்த்து ஒன்னாதான் சொல்லுதுன்ட்டு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னா வேண்டாங்க, அது அசுத்தம். அது ஒரு இடத்துல பேசுறாரு, எடுத்து போடணும்னு நினைச்சு விட்டுட்டேன். அத போயிட்டு யாருன்னா ரத்தம் அசுத்தம், அதை போயிட்டு யாருன்னா இது பண்ணுவாங்களா? அதுல என்னையா இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்கிறாரு அந்த மனுஷன். சரி, நம்ம பார்ப்போம். நீற்றை புனைந்தென்ன புனித நீராட போய் என்ன மனமோ மாற்றி பிறக்க வகை நீ அறிந்துள்ளையே. ஏட்டில் கிடக்கின்ற 7 கோடி மந்திரம் என்னை கண்டாய், ஆற்றில் கடந்தும் துறை நீ அறியாவில்லையா? நீற்றை புனைந்தென்ன புனித நீராடி போய் என்ன மனமே மாற்றி பிறப்பற்கு வகை நீ அறியாயோ. அறிந்துள்ளாயோ, மாற்றி பிறப்பதற்கு வகை நீ அறிந்துள்ளாயோ கேட்கிறாரு. ஏட்டில் கிடக்கின்ற 7 கோடி மந்திரம் என கண்டாய், ஆற்றில் கடந்தும் துறை நீ அறியவில்லையே. வாழ்க்கையே பயணமே முடிய போகுது, இன்னும் உனக்கு கரை சேரல, கரை சேர வழி இல்லை. பிறவி கடல் அப்படின்னு சொல்றாரு. இத நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. பிறவி கடல்னா இந்த பிறவி கடலுங்க. பிறவி கடல்னா அடுத்தடுத்து பிறவி கடல் இல்லை. இப்ப பிறந்தோம்ல, இத நீந்தணும்ன்றாரு. அங்க அவர் தப்பானா பேசலைங்க. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் என்ன சொல்றோம், வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு, பிறவியை பத்தி பேசுறாரு, தப்பா பேசுறாரு அப்படின்ட்டு. பிறவி இந்த பிறவிதான் சொல்றாரு. அதுக்கு விளக்கம் வேணும்னா நான் பைபிள்ல இருந்து எடுத்து தந்துட்டு போயிடுவேன். பைபிள்லயும் அதே வசனத்தை அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நமக்கு அது நேரம் இல்லை. வேணும்னா ஒரு நாள் தானா வரும், என்னைக்குனா ஒரு நாள் வரும். ஓகே. நீற்றை புனைந்தென்ன, இந்த நீர் இருக்கு இல்லைங்களா, திருநூறு, அதை எடுத்து புனைஞ்சுக்கிட்டா நீ பரலோகம் போயிடுவியா? சுத்தமாயிடுவியா? ஃபர்ஸ்ட் சுத்தமாயிடுவியா? நீராடி போய் புனித நீராடினா ஆடுற, போய் கங்கைக்கு போற,
போற, ராமேஸ்வரம் போற, எருசலேமுக்கு போறீங்க, இங்க இருந்து மெக்காவுக்கு போய் ஜம்சம் நீர்ல தெளிச்சுக்கிட்டு வராங்க. தண்ணி குளிக்கலாம் முடியாது, அங்க தெளிச்சுக்கிட்டு வருவாங்க, குளிப்பாங்க உள்ளம் சுத்தம் பண்றதுக்கு. அதுதான் கேக்குறாரு. நீ காசிக்கு போனாலும் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் கங்கையில ஆடினாலும் காவேரியில ஆடினாலும் ஒன்னும் கிடையாது, ஒன்னும் ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயா, உள்ளூர் குளம். இல்ல காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் தொலையாது. அது பாத்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சமாவே அம்மா சொல்லிட்டாங்க. காசிக்கு போனாலும் ஒன்னும் தீராது, அது பிரயோஜனம் இல்லை. ஆனா ஏதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. மக்கள் கோடி கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு, லட்சக்கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு போய் காசிக்கு போகுது, மெக்காவுக்கு போகுது, இங்க இருந்து எருசலேமுக்கு போகுது. போயிட்டு வந்தா பெருமை வேற. போயிட்டு வாங்க, நான் வேண்டாம்னா சொல்லல, இதனால பெருமை அப்படின்னா கிடையாது. நான் போயிட்டு ஏர்தான்ல காலை வச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் பிரயோஜனம் இல்லை. அது ஜம்சம் நீரா இருந்தாலும் சரி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, காசியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ராமேஸ்வரமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துல எந்த தீர்த்தமா இருக்கட்டும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பரிசுத்த வேதமும் சொல்லுது. அததான் இந்த மனுஷன் சொல்றாரு, நீற்றை புனைந்தென்ன நீராடி போய் என்ன ஒண்ணுமே ஆகாது. மாற்றி பிறப்பதற்கு மறு ஜென்ம வாழ்க்கை மறு ஜென்மம் பெறாவிட்டா மாற்றி பிறக்கிறது. ஒருவன் தாயின் வயிற்றுல பிறவாவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது. அப்பனா அவன் கேள்வி கேட்கறான், திருப்பியும் போய் தாயினுடைய வயிற்றுல பிறக்கணுமான்னு கேள்வி கேட்கறான். அவன் மறுஜென்ம திரும்பவும் அவன் பிறவாவிடின்னு கேட்ட உடனே சொல்றான், அப்படின்னா நான் தாயின் வயிற்றுல போய் பிறக்கணுமா. மாற்றி பிறக்கணும்ன்றாரு. இவன் அதே தான் கேள்வி கேட்கிறான். அந்த மனுஷன் என்ன கேட்கிறாரு, மாற்றி பிறப்பதற்கு வகை நீ அறிந்துள்ளோ அறிந்துதல்ல அப்படின்றாரு. நீ அறியுமா, தெரியுமா உனக்கு? நீற்றை புனைந்தென்ன புனித நீராடி போய் என்ன மனமே, மாற்றி பிறப்பதற்கு வகை நீ அறிந்தாலோ. இது அறியாத பெட்டிக்கு ஏற்றில் கிடக்கின்ற 7 கோடி மந்திரம். நீங்க பைபிளை கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. படிச்சா மட்டும் பிரயோஜனம் இல்லை, அப்பியாசிக்கணும். நான் படிச்சுட்டேன், பைபிள் ஃபுல்லா படிச்சுட்டேன், அதனால இல்லை. அது அப்பியாசித்து அதனாலதான் கற்க கசடர கற்க அப்படின்னு நிற்க அதற்கு தகன் சொன்னது. அதன்படி நிற்காவிட்டா நோ யூஸ். அதான் சொல்றாரு, ஏற்றில் கிடக்கின்ற, அவர் சொல்றது அவர் மந்திரத்தை சொல்றாரு. என்னென்னவோ மந்திரம்னா ஓதுறீங்களாடா பாவீங்களா. ஏற்றில் கிடக்கின்ற 7 கோடி மந்திரம் எனக்கண்டாய் ஆற்றை கடந்த பின்னும் அந்த வாழ்க்கையே முடிய போதும். உனக்கு ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நீ என்ன பண்ணுவான்னு கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆற்றே உன்னுடைய வாழ்க்கையே முடிய போகுது. இந்த பிறவி கடல், இந்த பிறவி வாழ்க்கை என்னும் இந்த ஆற்றை நீ என்ன செய்ய போற, முடிய போதும் உன் லைஃப். இதுவரையும் உன்னை என்ன செய்யல, மாற்றி பிறப்பதற்கு வழியை தேடிக்கல. துறையை கடந்த பின்பும் துறை நீ அறிவாயோ. அங்க போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றாரு. அங்க போறதுக்கு ஒரே வழிதான், நானே வழியும் சத்தியம் ஜீவனம், அவரையின்றி வழியே இல்லை. அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டியான்னு தான் கேட்கிறாரு. அதை விட்டுட்டு புனித நீராடினேன், நான் ஜம்சம்ல தெளிச்சுக்கிட்டேன், யோர்தான்ல குளிச்சுட்டேன், அல்லது காசியில முடிச்சுக்கிட்டேன், யோர்தான்ல இது நம்ம ராமேஸ்வரத்துல போய் குளிச்சுட்டேன், அன்னே ஆகாதுங்க. காசு கொடுத்தான்னா எதுவும் ஆயிடுமா, காசு கொடுத்து செலவு பண்ணா ஒன்னும் ஆயிடுமா, ஒன்னும் ஆகாதுன்றார். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் இதையும் பார்த்தோம், இதுவும் முன்னாடி பார்த்ததுதான், வேற விஷயத்துக்காக பார்த்தோம். ஒரே பாடல்ல பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறதுனால பல இடத்துக்கு மாத்தி இது தேவைப்படுது. அதனாலதான் இப்ப பிரச்சனை. இப்ப இவரு கேக்குறாரு, விறகாகி இறைச்சி அரித்துட்டு புண்போல் கனலில் பொரிய வற்பினும் அன்போடு உருகி அகம் குழையாரின்றி என் பொன்மணியை எய்தது ஒன்று ஆதே. என்பே விறகாக்கி இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்பரோடு உருகி அகங்குலைவாரின்றி
என் பொன்மணியே எய்த ஒன்று அதே சொல்றாரு. ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த எலும்பு எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு, இந்த இறைச்சி மேல இருக்கிற இந்த கறி இருக்குல்ல, நம்ம கறி அது எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில போட்டு அடுப்பை மூட்டி விறகுக்கு பதிலா உங்க எலும்பைய வச்சு உங்க சதைய வறுத்து கடவுளுக்காக செய்யறேன். உன் போல் வறுப்பினும் கடவுளுக்காக நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அததான் அன்னைக்கு பார்த்தோம், கற்பனையில பார்த்தோம். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா, அன்பா இருந்தாதான் பிரயோஜனம் அப்படின்றார். பவுலார் சொன்னதுதான் இவர் எழுதி இருக்கிறார். சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். சுட்டரிக்க கொடுத்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஏன் தண்டத்துக்கு பேசிட்டு இருக்க, போ அப்படின்றாரு. அதான் இந்த மனுஷன் சொல்றான், நீ உன் சரீரத்தை சமைச்சு கடவுளுக்குன்னு கொடுத்தா கூட ஐயோ ஐயோ என் சரீரத்தையே கொடுத்துட்டானே, எலும்பையே வச்சு இறங்கிச்சானே. அன்பரோடு கொலையாயினில் யார் அந்த அன்பர்? அந்த வழியை அறியாயிட்டம் போக முடியாது. இந்த உலகத்துல நீ எப்படியாப்பட்ட உன் செல்வத்தை எல்லாத்தையும் வித்து தான தர்மம் பண்ணாலும் சரி, நீ குளங்கோடு ஏறி குளம்ட்டு போய் குட்டைன்ட்டு எத்தனை குட்டையில போய் உளுந்து ஏறினாலும் சரி பிரயோஜனம் இல்லை. இவர்தானுக்கும் போயிட்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்து கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் உன்னுடைய உயிரியே கொடுத்தா கூட பிரயோஜனம் இல்லை. அன்பரோடு கொலையாயிடில். அன்பரோடு கொலைனா சேராவிடில். குலைதல் என்றால் சேருதல் அர்த்தம். அன்பரோடு சேராவிடில் என் பொன்மணியை எய்த ஒன்றே, அதை தவிர ஒண்ணுமே வழியே கிடையாதுயா. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்க. அவரோடு ஒன்றாக கலங்க. என் மீது அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். என் கற்பனைகளை கை கொண்டால் நான் உன்னிடத்திலே வருவேன். அழகா சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அதுக்கு எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு துட்டால காசை வாங்கிடலாம், கடவுளை வாங்கிடலாம்னு நினைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த செல்வத்தை சேர்த்து வைங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான் சேர்த்து வைக்க சொன்னாரு. இங்க இருந்து நம்ம பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அமெரிக்கா நோட்டாவா? எத்தனை தடவை சொல்லிட்டேன், காது பிடிச்சே போயிருக்கோம். நம்ம இங்க நம்மளுடைய பணத்தால நம்ம எத்தனை பேரை ஊழியத்துக்கு தாங்கி, ஊழியத்தின் வழியாக எத்தனை பேரு ஒரு அந்த பணத்தின் வழியாக சந்திக்கப்பட்டு ஊழியங்கள் நடைபெற்று, அந்த ஊழியத்தின் வழியாக இப்ப கூட ஒரு சிலர் உதவி தரேன்ட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்த உதவி பண்ணி அது நடந்ததுன்னா, அந்த நடக்கிறதுல ஒரு 4 பேர் வந்தாலும் சரி, 40 பேர் வந்தாலும் சரி, 400 பேர் வந்தாலும் சரி, அதை என்ன செய்வாரு? யாருன்னா கொடுத்தாரோ அவங்க பேர்ல எழுதிடுவார் கடவுள். என் பேர்ல எழுதுவார், அது வேற. உங்க பேர்ல எழுதிடுவாரு. எழுதி சோ அண்ட் சோ இவரால இந்த மனுஷன் வந்தான் அப்படின்னு எழுதிடுவார். இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது சைவ சித்தாந்தமா? அதனுடைய இதுக்கு தலைப்பு காட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சேட் பண்ணியிருக்காரு. சரி, நான் இன்னைக்கு விட்டுட்டேன். இன்னொரு நாள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எங்க இருக்குன்னுட்டு. எல்லாமே சைவ சித்தாந்த நூல்கள்லயும் வைணவ சித்தாந்த நூல்கள்ல இருந்துதான். இது ஒரு சித்தர் பாடுற பாட்டு, இது வேற எதுவும் கிடையாது. அப்ப அப்படின்னா யோசித்து பாருங்க. இந்த டிரான்ஸ்லேட்டிங் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா இது இப்படிதான் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு கர்த்தாவே இருந்தா என் சொத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். சொத்தை எதுக்கு கொடுக்கணும்? நம்ம மாறணும். நம்ம மாறிட்டாதான் நில், கவனி, செல். நின்னாச்சு, கவனிச்சாச்சு, அதை ஏற்றுக்கொண்டாச்சு, போய் செல்னா போய் சொல்ல நேரம் இல்லை, எனக்கு நல்ல சம்பாதித்தன இருக்கு, சொல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தா, முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? நம்மளுடைய சொத்துக்கள் அங்க போய் சேர்ந்துரும், முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நம்ம சொத்தை சேர்த்து வைக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு உண்டான யாவற்றையும் கொடுத்தாலும் சரி, எரிக்க கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, ஏதாலையும் ஒன்னும் ஆகாது. காதை கொடுக்கணும், 2வது இதயத்தில நிறுத்தணும், 3வது வாயால பேசணும், 4வது கடவுள் கொடுத்த உங்கள் ஐஸ்வர்யங்களினாலே தேவனுடைய சத்தியத்தை தாங்கும்படியாக 1000 கோயில் கட்டுறதுன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் போய் சத்தியத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கோயில், அதுக்கப்புறம் தான் செங்கல் மண்ணு எல்லாம். கட்டக்கூடாதுன்னு சொல்லல, சொல்வது முதல்.
அந்த சொல்வதற்கு இல்லாதபடிக்கு நம்ம ஒரு கூட்டம் அமைச்சுக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள அமைஞ்சிட்டோம், உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு அமைதியா இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்ல வந்தாரு பன்னீர்செல்வம்னு போய் சொல்லிவிடாதீங்க. கோயிலை கட்டணும் தான். அதே சமயத்துல ஆலயம் என்பது கல்லும் மண்ணும் இல்லை, அநேகரை கூட்டி சேர்ப்பது. முதலாவது கூட்டி சேர்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் யோசிங்க. அன்பரோடு கொலையாவிடில் ஒன்னும் பணம் இல்லை, போயிட்டு வாப்பான்ட்டாரு. சரி, இதுக்கும் ஏசு கிறிஸ்து மறைச்சாரா இல்லையான்னா அவங்க சொன்னாங்கல்ல, அதுக்குதான் என்ன சொல்றாங்க, பணத்தால் எல்லாம் வாங்கிடலாம், எதனா முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆகையினால வேதம் என்ன சொல்லுது, இதுனா வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவோட ஒருத்தன் இணைஞ்சாதான். இயேசு கிறிஸ்துவோட ஒருத்தன் இணைஞ்சானா இயேசு கிறிஸ்து அவனுக்காக என்ன செய்யறாரு, தன் ஜீவனையும் என்னை தடுத்து நிற்கொண்டா கருணைக்கு என்ன தந்து பரம்பொருளே அப்படின்னு கேட்கிறார் நேற்று. அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே என்னை தடுத்தாட்கொண்ட நின் கருணைக்கு என்ன தந்து. என்னையா தர முடியும், என்னால ஒண்ணும் முடியாதுன்னு நேற்று கேட்கிறாரு பாரு. ஆகையினால எதை தந்தாலும் ஈடாகாது, எதை தந்தாலும் ஈடாகாது. முதல் உங்களை தாங்க, ரெண்டாவது உங்களுடைய காதை தாங்க. உங்களை தரணும்னா காதை தரணும். காதை தந்தீங்கன்னா இதயத்துல நிப்பாட்டுங்க, இதயத்துல நிப்பாட்டுனா வாயில பேசுங்க. நாலாவது தான் உங்களுடைய செல்வத்தினாலும் உங்களுடைய உழைப்பினாலும் தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்கணும்னு நினைங்க. அப்படி இல்லாட்ட எனக்கு தெரியாது, வேதம் தான் சொல்லுது. இதெல்லாம் செஞ்சானா கடவுள் நமக்காக சிலுவை சுமந்தது அர்த்தமாகாது. கீழே எண்டு அவரை அறிந்து கொள்வது, அவர் நமக்காக, அவரை நாம் அறிந்து கொண்டால் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார், அவர் உயிர்த்தார், அவர் மரித்தார், உயிர்த்தார், ஜெயித்தார். அப்படியாக அவருக்குள்ளாக இருப்பதினாலே நாமும் மரித்தாலும் உயிர்ப்போம், இல்லாட்டி இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம அடுத்த கடைக்கு போவோம். இது என்ன வந்தாச்சு, சமஸ்கிருத வேதத்துக்கு வந்தாச்சு, படிங்க. ரிக்வேத் 10 நகர்மான மனுஷ்டநேரினா. படிக்க முடியுதுங்களா? படிக்க முடியலன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்து போயிடலாம். மீனிங் போயிடலாம். மீனிங் போயிடுவோம் ஐயா. மீனிங் ஒண்டி படிங்க, மீனிங் ஒண்டி படிங்க. Cleansing of sins is not possible by baths, pilgrimages, giving dana or by following dharma. Yaganova avati dashya chakriti, meaning sacrifices being practiced are the shadow of the supreme sacrifice. The Rig Veda 10. பணத்தினால் எல்லாவற்றையும் செய்து முடியலாம் என்பதை குரான் வழிமொழிந்தாலும் பரிசுத்த வேதம் அது வழிமொழியவே இல்லை. பரிசுத்தம் வேதம் வழிமொழியவில்லை என்பது ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அது பரிசுத்த வேதம். ரிக்வேதம் அதை வழிமொழி இல்லைங்க, அதுதான் ஆச்சரியம். பரிசுத்த வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை என்பது ஆச்சரியம் இல்லை, ஏனால் அது பரிசுத்த வேதம். ரிக் வேதம் அதை அங்கீகரிக்கலன்றதை பார்க்கும்போது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஏனென்றால் இது ஒரு தெய்வத்தை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். பணத்தால் அல்ல, இந்த உலகத்தில் எந்த காரியத்தினாலும் அவரை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்ல படிங்க. தமிழையும் படிக்க முடியலன்னா கீழே இருக்கிற பாவங்களை சுத்தப்படுத்துதல், குளியல், புனித யாத்திரிகர்கள் உண்டானவே அல்லது தர்மத்தை பின்பற்றுவதன் மூலம் சாத்தியமே இல்லை. அர்த்தம் தியாகம் செய்வது. ஏற்கனவே படிச்சோம் பாத்தீங்களா, என்னத்துல படிச்சோம், அது சைவ சித்தாந்தத்துல படிச்சோம். இப்ப இது என்னது, ரிக்வேதம். ரிக்வேதத்துல படிக்கிறோம். ரிக்வேதம் அதையே என்ன செய்யுது, அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க. இது அதை வச்சிருக்குதா, அது இதை வச்சிருக்கான்னு தெரியாது. மொத்தத்துல ரெண்டும் எதை வச்சிருக்குது, சத்தியத்தை, மெய் தெய்வத்தை, மெய் தெய்வத்தின் உண்மை தன்மையை வைத்திருக்கிற உள்ளடக்கி இருக்கிற காரியத்தை பார்க்கிறீர்கள். குளியலாலோ புனித நீர்களாலோ தர்மத்தினாலோ, தர்மம் செய்யலாம் நிறைய பேர், என்னென்னவோ செய்யலாம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க எதை வேணாலும் பின்பற்றுங்க. வாரான கோயிலுக்கு போயிடுறீங்களா, போங்க.
ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. தியாகம் செய்வது மிக சிறந்த தியாகத்தின் நிழலாகும். நீங்க தியாகம் செய்யறதா? நீங்களும் நானும் தியாகம் செய்யறதுல ஒண்ணுமே இல்லை. தியாகம் செய்வது மிக சிறந்த தியாகத்தின் நிழலாகும். அந்த மிக சிறந்த தியாகம் என்ன அப்படின்றத அதுவே நமக்கு போதிக்குது. Rigveda 10:125. The supreme leader, who is the cause and governor for all creation, who protects and saves sinful mankind, he himself appeared upon the earth, wrapped in a body that is holy and without sin. பாவத்தை போக்கும் மேசியா. ரிக்வேதம் 10:125 சொல்லுது, எதாலையும் ஒண்ணும் முடியாது. பாவத்தை போக்கும் மேசியா, பாவத்தை போக்கும் மேசியா. யார் அந்த மேசியா? சைவ சித்தாந்தத்துல, வைர சித்தாந்தத்துல பாத்தீங்க நேற்றைய தினத்துல, கடவுள் வரணும், குவளையொந்தனில் திருவடி வைத்து திறமித பொருள் என வாடா வகைத்தான், உபட்டா உபதேசம் உபட்டன செவியில் போடா யுதத்தால் கொடுவினை களைந்து அப்படின்னா. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த கடவுள் இந்த உலகத்துக்கு வரணும், அவர் குருவா வரணும். குருவா வந்து நம்ம பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, உங்க பாவத்துக்காக அந்த சிலுவையில, மரம் போன்ற சிலுவையில அறையப்படணும்ன்றதான் அந்த பாட்டோட விளக்கம். நேத்து பார்த்தோம். ஆனா அவர் பேரை போடலைங்க. ஏன் பேரை போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் சிவா, சிவம், சிவம் என்றால் சிவந்தவன் சொல்லியாச்சு. பேரை போட்டிருக்காங்க, நம்ம என்ன செய்ய முடியல, அந்த பேரை ஏத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. நாமமற்ற பின்னாதன் படிச்சோமா இல்லையா? நாமமற்ற பின்னாதன், நாமம் இல்லாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐயா அப்படின்றவர் தான் அவருன்றத அங்கேயும் தெரிவிச்சுட்டாங்க. என்ன நேரம் இயேசுன்னு இல்லாததுனால ஏத்துக்க மாட்டீங்க. ஈசா அப்படின்னு சொன்னா, ஈசா அப்படின்னாதான் ஈசன் அப்படின்னு எடுத்து வந்தாங்க. ஈசா இஸ்லாம்ல ஈசா, ஈசன் எடுத்து வந்தாங்க. ஈசன் சொன்னா அது இயேசுதான். அந்த பேரு அவருது. அதை தூக்கின்னு போய் வேற உருவம் கொடுத்து வச்சுட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க உருவத்தை கண்டு, அங்க இருக்கக்கூடிய பெயர்களை கண்டு நடுக்குகிறீர்கள். ஆனா அந்த பெயர்களும் அந்த பெயரின் காரணங்களும் அதற்கு கொடுக்கப்பட்ட தன்மைகளையும் என்னதான் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாமமற்ற பின்னாதன் இயேசு கிறிஸ்துவை தான் பேரில்லா நாதனுக்கு ஒரு பேர் புனைந்து படிச்சோம்ல ஏற்கனவே. பேரில்லா நாதனுக்கு ஒரு பேர் புனைந்து அப்படின்னா அவர் சம்பந்தர் என்றார். அப்படின்னா சம்பந்தர் என்றால் நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிட்டோம். அதை இம்மான்வேல் என்று அர்த்தமாம். சம்பந்தர் என்றால் இம்மான்வேல், தேவன் நம்மோடு கலந்தார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. இதுதான் அர்த்தம். அப்படி இருக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த சொல்லுது, பாவத்தை போக்குகிறவர், பாவத்தை போக்குகிறவர் மெசியா. யார் மெசியா? ஒண்ணுமா புரியலன்னா நான் என்ன பண்றது? சரி பாப்போம், புரியலனாலும் பாப்போம், என்ன செய்யறது. இதெல்லாம் கேட்க கொடுப்பன இல்ல நிறைய பேத்துக்கு, அவ்வளவுதான் அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது. படிங்கம்மா. ரிக்வேதம் 10:125. பாவம் மனித குலத்தை பாதுகாக்கும் மற்றும் சேமிக்கிறது. யார்? அனைத்து படைப்பு மற்றும் காரணம் யார்? உயர்ந்த தலைவர். அவர் தன்னை புனித மற்றும் பாவமில்லாத ஒரு உடலில் மூடப்பட்டிருக்கும் பூமியில் தோன்றினார். இந்த மெஸ்ஸியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவ மனித குலத்தை பாதுகாக்கத்தக்கதாக
அனைத்து படைப்பு படைத்த காரணர் யாரோ சொல்றாங்க பாருங்க. எல்லாவற்றையும் படைத்த காரணர் யாரோ, உயர்ந்த தலைவர் அவர்தான். அவர்தான் கடவுள். அவர்தான் த கவர்னர், ஆளுகைக்குரியவர் அப்படின்னு சொல்லுது ஆங்கிலத்துல. புனித மற்றும் பாவம் இல்லாத அவர் புனிதமானவர். பாவம் இல்லாத ஒரு உடலில் மூடப்பட்டு இந்த பூமியில என்ன செய்வாராம்? வருவார். அவராலதான் விமோச்சனம், வேற யாராலையும் விமோச்சனம் இல்லை. இன்னும் புரியலையா? பத்தலையா? பாவமற்று மனித குலத்தின் பாவத்தை அறுத்தெறியத்தக்கதாக ஒருவர் வருவார். அவர் யாருன்னா உலகத்தை படைச்சவர். சரி, இப்பயும் புரியலையா? புரியலன்னா வாங்க பார்ப்போம். பிரஜாபதிர் தேவே பயம் ஆத்மன் யாகனம் கிருத்வா பிரயாச்சித்தச்சா. Meaning, God offered himself as the sacrifices for atonement of sin of the world. பாவத்திற்காக யார் வருவார்? யார் வரணும்? சரி, தமிழ்லையும் கொஞ்சம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு மக்களுக்கு ஈஸியா எல்லாருக்கும் புரியுறாப்புல பேசுவோம். பிரஜாபதி விபம் அத்மான் யக்னு கிருத பிரயச்சிப்பிட்டா. பொருள்: கடவுள் தன்னை வழங்கப்படும் உலகத்தின் பாவம் பிராயசிப்பதற்கான கீழே மறைஞ்சு செய்யாது தியாகங்கள். தியாகம். யக்னும் கிருதா, கடவுள் தன்னை தானே வழங்கப்படணும். அவரே ஒப்பு கொடுத்தாதான் ஒன்னும் பண்ண. அவரை யாராலும் பிடிக்க முடியாதுங்க. அவரே ஒப்பு கொடுத்து உலகத்தின் பாவம் பிரயாச்சித்தம். அவர் தான் பரிகாரி. அந்த பரிகாரி தியாகம் செய்யப்படணும். என்ன செய்யறது? இவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்க ஆள் இல்லை. இதே வேற எங்கன்னா, வேற இடத்துல இருந்து பேசியிருந்தேன்னா இந்நேரம் ஒரு 10,000 பேர் 5,000 பேரை கூட்டியிருப்பாங்க. பேசுறதுக்கு ஆட்கள் இல்லைங்க. எங்கன்னா 1-2 இருப்பாங்க, அவ்வளவுதான். எங்க இருக்காங்கன்னா அவங்களையும் தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு பேசினவர் ஒருத்தர் இருந்தார். அவரும் பாவம் வயதாகி சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பிடிப்பாரு, ஒரு சில இடத்துல விட்டுருவாரு. என்ன செய்யறது? நல்ல வள்ளுவர், நல்ல திறனாளி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனா கேட்பதற்கு ஆட்கள் இல்லைன்றதுதான் வெக்கமா இருக்குது, வெக்க கூத்தா இருக்குது. கடவுள் தன்னை தானே வழங்கப்படும் உலகத்தின் பாவ பிரயச்சித்தம், தியாகம். அவரே பரிகாரி. அவர் இந்த உலகத்தை படைத்தவரா இருக்கணும், பாவமற்றவரா இருக்கணும், பாவத்தை போக்குபவரா இருக்கணும். அவர் தியாகம் செய்யப்பட வேண்டும். இதுதான் ஒரு வழி. இதை தவிர வேற வழி கிடையாது. பொண்ணு கொடுத்து பொருள் கொடுத்து எதையோ கொடுத்து ஒன்னும் பண்ண முடியாது, புக்கிங் பண்ண முடியாது. அம்பானியா இருந்தா அங்க வாங்கிடலாம் இடம். பில்கேஸ் இருந்தா அங்க ஒரு இடம் நம்ம பட்டா போட்டுடலாம். நீ யாரா வேணாலும் இரு, காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்காத. காசை வச்சு சத்தியத்தை சொல்லு, அதுக்கு பலன் கிடைக்கும். காசை வச்சு ஊழியத்தை தாங்க, பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு காசை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு யாருக்குன்னா போயிட்டு ஒரு மதத்துல இருக்கிறவங்களுக்கு, எங்கேயோ ஒருத்துல இருக்கிற தலைவருக்கு இருந்தாங்க அவர்களுக்கு ஒரு 2,000 கோடி ரூபாய் தரேன், இந்தாங்க 1,00,000 கோடி ரூபாய் தரேன், அங்க பட்டா போட்டு தந்துருங்க, ஓரமா கூட ஒரு இடம் கிடைக்காது. ஊழியத்தை தாங்கி அவரும் அதுல பிரயாசித்து அவரும் நடந்து ஊழியத்தை தாங்கினால் அவருக்கு அங்க ஒரு இடம். இங்க இவரை தவிர வேற யாரும் பரிகாரி இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
படிக்கலாமா? மேல இருக்குது சரியா விளங்கலையா. சரி, படிங்க அதுல படிக்கலாம். சாமவேதம். Samaveda part 2. God is the ruler of people. He will offer his body as a sacrifice for his people for the remissions of their sins. கடவுள் உலகத்துல வந்து ரத்தத்தை சிந்துவாரா? அவர் வந்து அடிக்கப்படுவாரா? வெக்கமா இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இஸ்லாமியர்கள். பைபிள்ல இருந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு இப்படின்ற நேரத்துல போயிட்டே இருப்பேன். ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே கடவுள் இங்கேயும் எழுதி வச்சிருக்காரு பாடுறான்றதுக்கு தான் இங்க கொடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, கொடுக்கணுமா வேண்டாவா அப்படின்னா வேற வழியே இல்லைன்றதுதான் சொல்றாங்க. பாருங்க, சாமவேதம். கடவுள் மக்களின் ஆளுநராக இருக்கிறார். அவர் தம்முடைய சரீரத்தை பலியிட்டு தம்முடைய ஜனத்திற்கு கொடுப்பார். தம்முடைய ஜனத்திற்கு கொடுப்பார், தங்கள் பாவங்களை மீட்டுக் கொள்ளும் பரிகாரி அவரே, வேற யாரும் கிடையாது. நான் எழுதலைங்க, இது சாமவேதத்துல இருக்குதுங்க. சாமவேதத்துல இருக்குது. கடவுள் மக்களின் ஆளுநர் இருக்கிறார். அவர் தம்முடைய சரீரத்தை பலியிட்டு, பலிக்கு என்ன செய்வார்? ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜனத்திற்காக கொடுப்பார், தங்களை பாவங்களிலிருந்து மீட்டுக் கொள்வார். யார் இவரு? யார குறிச்சு எழுதி இருக்குது? எதுக்கு இந்த இந்து சுத்தனா இந்த லூசு பைய எடுத்து வந்து பேசுறான்? என்னன்னா திட்டுறாங்களோ தெரியல, காதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்து உழுவுது. உழாதது நிறைய. உனக்கு வேற வேலையே இல்லையா? இத படிச்ச நேரத்துக்கு பைபிளை படிச்சு அவங்க புத்தகத்தை இவங்க புத்தகத்தினா படிச்சு சொன்னா நல்லா இருக்குமே. யாருக்கு சொல்லிக்கிறது? உங்களுக்கே திருப்பி 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 உங்க குடும்பத்தையே நீங்க நேசித்துட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் நேசமா? இதுக்கு பேரு பாசமா? இதுக்கு பேர் நேசமும் கிடையாது, பாசமும் கிடையாது, மோசம். இந்த மோசத்துல இருந்தானா பிரயோஜனம் கிடையாது. தானே நேசிக்கிறதுக்கு தான் இது சமம். ஒண்ணு நேசிப்பது ஒன்று, பிறனையும் நேசின்றார். இங்க சொல்லுது பாருங்க, கடவுளின் மக்களின் ஆளுநராய் இருக்கிறார். அவர் தம்முடைய சரீரத்தை பலியிட கொடுப்பார், தம்முடைய ஜனத்திற்கு கொடுப்பார், தங்கள் பாவங்களில் இருந்து அவரை மீட்டுக் கொள்வார். இவர் தான் கடவுளுங்க. கடவுள் வந்தாகணும். வர்றது மாத்திரம் இல்ல, தான் ஜீவனை கொடுத்தாகணும். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை படைச்சவர், பாவம் இல்லாதவர், பாவத்தை போக்குபவர். அவர் தியாகமா வரணும். அந்த தியாக சுடர் தான் ஆளுநரா இருக்கிறாரு, ஆளுகைக்குரியவரா இருக்கிறார். நம்மளுடைய ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் தெய்வமே தவிர வேற யாரும் தெய்வம் கிடையாது. ஒன்னு என்ன சொல்லிக்கிட்டு நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இது சொல்றது பைபிள் இல்ல. இது சொல்றது சாம வேதம். முன்னாடி இருக்கு வேதத்துல பார்த்தோமா, இப்ப சாம வேதத்துல பார்க்கிறோம். Rigveda 10:21, meaning blood sprinkling is necessary for cleansing of sins. This blood is the result of God himself offering, complete himself offering. நாலாவது லைன் வரவே இல்லையா? தெரியல. himself offering. எனக்கும் தெரியல. சரி பண்றதுதான் தெரியும். தெரியுதுங்களா? இல்லையா? அது கம்ப்ளீட்டா ஆஃபரிங் ஹிஸ் பிளட் ஸ்பிரிங், அது கீழே பேச்சு. ஆஃபரிங் ஹிஸ் ஓன் பிளட் த்ரூ சாக்ரிஃபைஸ். அவ்வளோதான் அதில் இருக்கு. திஸ் பிளட் இஸ் த ரிசல்ட். தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்யாவிடில், தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்யாவிடில் இந்த உலகத்துக்கு என்ன கிடையாது? பாவ விமோசனம் இல்ல. தமிழ்ல பாத்துருவோம், எல்லாருக்கும் புரிஞ்சிட்டோம். பாவங்களை சுத்திகரிப்பதற்கு இரத்த கிண்ணம் தேவைப்படுகிறது. இந்த இரத்தம் கடவுள் தியாகம் மூலம் தன் சொந்த இரத்தத்தை வழங்குவதன் மூலம். கடவுள் தன் சொந்த இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை வழங்குவதுதான் விலையாகும்.
வேற எந்த விலையும் ஈட்டுக்கும் என்ன செய்ய முடியாது, பிரயோஜனம் இல்ல. சொந்த ரத்தத்தை கொடுக்கணும். இஸ்லாமியர்கிட்ட கேட்ட ரத்தம் கிருமின்றாரு அந்த மனுஷன். பேசுறாரு அந்த மனுஷன் தான். ரத்தத்துல சுத்திகரிக்கப்படுது, அது கிருமி தாங்க. ரத்தத்துல எப்படிங்க சுத்திகரிக்க? கிண்டல் அடிக்கிறாரு, கிண்டல் அடிக்கிறார். ரிக்வேதம் சொல்லுகிறது, பாவங்களை சுத்திகரிப்பதற்கும் ரத்தம் தேவைப்படுகிறது. இந்த ரத்தம் கடவுளின் தியாகம் மூலம், தன் சொந்த ரத்தத்தை வழங்குவதன் மூலம், தன் சொந்த ரத்தத்தினாலே அவர் விலை கிரயம் கொடுத்து உங்களையும் எண்ணி என்ன செய்தாரு? ரிக்வேதத்தை படிக்கிறாப்படியா இருக்குது. ரிக்வேதன்றத கொஞ்சம் மறந்துட்டு யோசித்து பாருங்க. ரிக்வேதம் படிக்கிறாப்படியா இருக்குது. எப்படி படிக்கிறாப்புல இருக்குதுமா? பைபிள்ல சொல்லிருக்கலையா, மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்ம பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது நம்ம வேற ஏதோ இது எதுக்கு நமக்கு? அவங்களுக்கு நான் போய் ஏன் சொல்லிக்கிட்டு? அவங்களுக்கு சொல்றதுன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எங்க போய் எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. எங்க போய் எழுதி வச்சிருக்காரு? ரிக்வேதம், வேதம், சாம வேதம், அதர்வன வேதம் அப்படின்னால யாருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? அது இந்துக்களுடையதுயா. அங்க எழுதி இருக்கிறதெல்லாம் யாரை பத்தி தான் எழுதி இருக்கு? நம்ம தெய்வத்தை பத்தி தான் எழுதி இருக்குது. மற்ற இடத்துல தான் மறைமுகமா எழுதி இருக்குது. ஒரு சில இடத்துல நேரடியாக என்ன செய்திருக்கு? நேரடியா எழுதி இருக்குது. பத்தலையா? இதெல்லாம் பத்தலையா? இன்னும் மேல வேணுமா? இன்னும் மேலன்னு சொல்றீங்களா? வாங்க பாப்போம். ரத்தம் தியாகம் இல்லாம உலகத்தை என்ன செய்ய முடியாது? வாழ்ந்து செய்ய முடியாது. பார்க்க போறீங்கல்ல, பாருங்க, படிங்க. மகாபிராமணம் படிங்க. மகாபிரமாணம் 4:15. If you want to be delivered from the sin which you commit through eyes, mouth, ears and mind, bloodshed is necessary. Without shedding the blood, there is no remission for sin. That must be the blood of the Holy One. God is our Creator. He is our King. When we were perishing, He came to save us by offering even His own blood. அவருடைய சொந்த ரத்தத்தினாலே, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்ன செய்யப்படுது? பாவங்கள் சுத்திகரிக்கும். The own blood. His own blood. The offering. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிறாரு. அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஆஃபர்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, even his own blood. வேதம் தெளிவாக கூறுகிறதை பாருங்கள். அவராலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். சேவ் இஸ் பை. அவர் உங்களை சேகரித்துக் கொள்ளத்தக்கதாக, அவர் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக, அவர் உங்களை அணைத்துக் கொள்ளத்தக்கதாக அவர் ரத்த கிரயம் கொடுத்தார். சொந்த ரத்தத்தை கொடுத்தார். ஆடு இல்ல, மாடு இல்ல, கழுதை இல்ல, குதிரை இல்ல, ஒட்டகம் இல்ல, சொந்த ரத்தத்தை கொடுத்தார். அர்த்தத்தை பார்த்தோம் தமிழ்லையும். மகாபிராமணம் பாவத்தில் இருந்தும் கண்கள், வாய், காதுகள், மனதின் இரத்தம் ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் செய்ய போகும் பாவத்தை நீங்கள் செய்ய போகும் பாவத்தை நீங்கள் எனக்கு மறைச்சிருக்கு. ஒரு நிமிஷம். பெற விரும்பினால் ரத்தம் சிந்தாமல் பாவம் செய்யப்படுவதற்கு எந்த பழக்கமும் இல்லை. அது பரிசுத்தரின் சாரி ஒரு நிமிஷம். சரிப்பா, எடுத்துன்னு. அது பரிசுத்தரின் ரத்தம். கடவுள் நம் படைப்பாளராக இருக்கிறார். அவர் நம்முடைய ராஜா. நாம் அழிந்து போகும் போதோ அவர் நம்மை காப்பாற்றுவதற்காகவே வந்தார். பாருங்க,
மகனின் ரத்தம் ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் செய்ய போகும் பாவத்தை நீங்கள் பெற விரும்பினால், அதுல இருந்து விடுதலை பெற விரும்புகின்றார். ரத்தம் சிந்தாமல் பாவம் செய்யப்படுவதற்கு எந்த பழக்கமும், அதாவது எந்த வழிமுறையும் இல்லை. அது பரிசுத்தரின் ரத்தம். கடவுள் நம் படைப்பாளராக இருக்கிறார். அவர் நம்முடைய ராஜா. நாம் அழிந்து போகாத அவர் நம்மை காப்பாற்றுவதற்காகவே வந்தார். நாம் சார்பாக அவரது சொந்த ரத்தத்தை என்ன செய்தாராம்? செலுத்தினாராம். எங்க இது பைபிள் இல்லைங்க, அப்படியே எதனா எடுத்து போட்டு கொஞ்சோண்டு வார்த்தைகளை மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மகா பிராமணத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறேன், ரிக்குவேதத்துல இருந்து பேசுறேன், சாமவேதத்துல இருந்து பேசுறேன். சொந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வலிக்கும் இல்ல மக்களுக்கு? இதை கேட்டு என்ன பண்ண போறாங்க? இதை கேட்ட ஒண்ணும் புரோச்சனமும் இல்லை, வேஸ்ட். ஏசு கிறிஸ்து அங்க இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, எங்களுக்கு என்ன வந்தது? அவர் வந்தா என்ன, வராட்டா என்ன, எங்களுக்கு என்ன வந்தது? நாங்க கிறிஸ்துவாங்க. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்ன நான் தான் அடிச்சுக்கணும். வெள்ளக்காரன்ட்ட ஒன்று இப்படி இருந்ததுன்னு நினைச்சுங்க. ஐயோ ஐயோப்பா, கூட்டம் கூட்டமா திரளா ஐயோ வந்து ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கேட்க வருவோம். என்னால் நடத்ததான் முடியாது, செத்து போயிடுவேன். இது வந்து பாவம் இங்க மாட்டிக்கிட்டு அல்லோலப்படுத்து. படிக்குமா? ஒரு நிமிஷம் சாரி. உபனிஷதம் 3:9-28 His hands and legs are to be bound to yopa, a wooden pole, causing bloodshed. பத்தலையா? ரத்தம் சிந்தினாரு. என்னத்துல ரத்தம் சிந்தினாரு? பத்தலையா? இங்க பாருங்க என்ன போட்டான்ட்டு. உடன் போல். எங்க ரத்தம் சிந்தினாரு? மரத்துல, சிலுவை மரம். எங்க ரத்தம் சிந்தினாரு? உடன். என்ன மரத்துல ரத்தம் சிந்தினாரு? எவ்வளவு அருமை பாருங்க. படிங்கம்மா. அது அடுத்து வரலையா? இப்ப நம்ம படிச்சதுதான் இருக்குது ஐயா. His hands and legs are to be bound. ஓகே, வந்துருச்சு. வரலையா உங்களுக்கு? இங்க வரலையா? எனக்கு ஆகல. ஒரு நிமிஷம், அசையாத நிக்குது. அப்பமா இல்லையா? ஸ்டில்லா அப்படியே ஸ்டில் மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். இல்லையா? இப்ப மாறிடுச்சுங்களா? எனக்கு மாறிடுச்சு. இங்க வரலையா? என்ன? நான் உங்களுது இது பண்ணி போடுங்க. ஒரு நிமிஷம், எதுக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இங்க எனக்கு கரெக்டா மாறுதுமா? ஒரு நிமிஷம் பாப்பா கூப்பிட்டு. சரி, இதை நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அதுக்குள்ள நீங்க படிங்க. அவரது கைகள் மற்றும் கால்கள் இரத்த களரியாய் உண்டாக்கும் ஒரு மர முனையிலே பிணைக்கப்பட வேண்டும். அவரது கைகள் மற்றும் கால்கள் இரத்த கிளறினாலே ரத்தம் வரணும். எதுல வரணும்? கால்ல வரணும். ஒரு மர முனையில் பிணைக்கப்பட வேண்டும். மரத்துல என்ன செய்யணும்? ரத்த கிளறி வர்ற அளவுக்கு, ரத்தம் வர்ற அளவுக்கு ஓட்டை போட்டு ரத்தம் வரும். அந்த மரத்துல என்ன செய்வாங்க? ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த மரத்தோட சேர்த்து பூட்டிடுவாங்க. யாருங்க இவரு? யாரு இவரு? வேற யாருனாவா? உலகத்திலே கண்ணு இருந்தும் குருடர்களா ஒரு உலகத்துல ஒரு இனம் இருக்குதுன்னா அந்த இனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிறிஸ்துவ இனம் தாங்க. அதுலயும் முக்கியமா இந்தியாவில இருக்கிறவங்க தாங்க. இங்க என்ன வேணா திட்டிங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் அங்க நிகழ்த்தி இருக்கிறாரு.
அவர் பிறப்புகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்க இருந்து கற்றுக் கொடுத்தேன். அவருடைய மரணம், அவருடைய ரத்தம் சிந்துதல், அவருடைய மீட்பு என்னங்க இல்ல. இத போய் சொல்றதை விட்டுட்டு அவனுக்கு பிடிக்கலன்றதை எடுத்துட்டு போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? அவன் எங்க இருந்து இது பண்ணுவான்? இதெல்லாம் கேட்ட பிறகு இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் எங்க வேதம் சொல்லுச்சுன்னு சொன்ன பிறகு அவன் எங்க போவான்? வேற வழியே இல்லை. இந்த புத்தகத்தை தூக்கிடுவான். அப்ப இந்த புத்தகத்தை தூக்கிடுவான். இந்த புத்தகத்தை அடுத்தவன் தூக்க விடாத இருக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்களும் நானும். இந்த புத்தகத்தை வெறுக்கிறதுக்கு முதல் காரணம் கிறிஸ்துவர்கள். இந்த புத்தகத்தை எடுக்கணும்னா உங்க கர்வத்தையும் உங்களுடைய கௌரவத்தையும் கொஞ்சம் ஓரகட்டிட்டு இயேசு கிறிஸ்துவ மனதுல சுமந்துகிட்டு இந்த புத்தகத்திலையும் இருக்குதுன்னு போய் சொல்லுங்க. அவன் ஏத்துக்கிறான் ஏத்துக்கலன்றதுனா அப்புறம் கடமை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ரத்த பழி உங்களிடத்துல இருக்காது. ஏன்னா இவ்வளவு விளக்கமா அந்த புத்தகத்திலேயே சொல்லிட்டாரு. எங்க போவான்? எப்படி போவான்? எதுல போவான்? யோசித்திருக்கீங்களா? யோசித்திருக்கீங்களா? சகோதரனே சகோதரி, அவரது கைகள் மற்றும் கால்கள் ரத்த உண்டாகத்தக்கதாக ஒண்ணு நடக்கணுமா? ஒரு மரத்துல பிணைக்கப்படுமா? இது யாரு? வேற எதனா சொல்லியிருக்காங்களோ? எனக்கு புரியலைங்க. எனக்கு புரியல. ஏன் இதெல்லாம் கண்களுக்கு புலப்படவில்லை? ஏன் இவைகள் எல்லாம் செவிகள் கேட்க மனம் இல்லை? ஏன்னா இந்த சத்தியம் என்ன ஆயிடக்கூடாது, இந்திய தேசத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான், பரவாயில்ல. நம்ம கங்கணம் கட்டிட்டோம்னா யாருடைய பங்காளனா இருக்கிறோம்? யாருடைய பங்காளன்? வந்தாங்க 160 பேர் 150 பேர், நேரம் 1000 பேர் தாண்டி இருக்கணும், எல்லாம் காணா போயிட்டாங்க. யாரோட இப்ப பங்காளன் ஆயிட்டாங்க? சொன்னா ஒண்டி கோவம் வருது, சொன்னா கோவம் வருது. இது பொய்னா நான் இப்ப சொல்றேன், என்ன கல்லால் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. இது பொய்னா, இது இயேசு கிறிஸ்து இல்லைன்னா என்ன கல்லால் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. 5ல் 1 பங்கு கூட இல்லை இன்னைக்கு. 5ல் 1 பங்கு கூட இல்லை. ஏன்னா இதெல்லாம் கேட்டா போய் சத்தியத்தை சொல்லிடுவீங்கல்ல. அது சொல்றோமோ இல்லையோ, எதை கேட்டாலும் சொல்றோமோ இல்லையோ, அது செகண்ட். பன்னீர்செல்வம் பேயும் பிசாசியும் போதிக்கிறான். ஓம் என்றால் பிசாசு. இது ஒரு பிசாசு சொல்லுது வந்து. அதை நான் பிசாசுன்னு சொல்றதுல ஒன்னும் வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிசாசு சொல்லுச்சு. அந்த பிசாசு பைபிள் காலேஜ் வச்சு நடத்தின்னு இருக்குது. சாத்தான் வேதம் ஓதுது. இது கிட்ட படிச்சு இதுல வேற வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அது கிட்ட படிச்சுட்டு வரவங்கள இவங்க எப்படியாப்பட்ட நாணவான்கள் எனக்கு தெரியல. இந்த நாணவான்கள் எல்லாம் எங்க போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா மறைச்சு மூடி வச்சிருக்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? பேரை கூட சொல்லிடுவேன், சரி போனா போதும், இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு திருந்துவாங்களான்னு பாக்குறேன். அவங்க என் பேரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தான் இருக்காங்க. என் பேர் இல்ல, அவருடைய பேர். அவரது கைகள் மற்றும் கால்கள் ரத்தத்தினாலே என்ன செய்யப்படும்? இந்த படம். அம்மா வந்துட்டாங்களாப்பா? அம்மா வந்துட்டாங்களா? இங்கதான் இருக்கிறேன். அந்த ஸ்கிரீன் வரல, அது உங்களுக்கு தான் ஏதோ இதா இருக்குன்னு என் பிள்ளை சொல்றான். ஐயா எல்லாருக்கும் வருதுமா? எல்லாருக்கும் வருதுங்களா? வருது. டேரி எங்களுக்கு வருது. எனக்கு வரலையேப்பா. எப்பயாவது மார்ச்சா இல்லைங்களாமா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கள்ட்டு வேற இதுல வேற மொபைல்ல இருந்தா கொஞ்சம் மாத்துங்க. நான் மொபைல்ல போட்டு பாக்குறேன் ஐயா. ஒரு நிமிஷம் மொபைல்ல போட்டு பார்த்துட்டு இதை மொபைல்ல வந்துட்டு இதை ஆஃப் பண்ணுங்க. நீங்க நேரம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். மொபைல்ல ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இதுக்கு திருப்பி வாங்க. Nabi, meaning sacrifice is the most important backbone of the world. ஓகே, உங்களுடைய கம்ப்யூட்டர்லயே வந்துருச்சுங்களா? கம்ப்யூட்டர் தான் படிக்கிறேன் ஐயா. சரி,
இன்னும் புரியலையா? யாருன்னு புரியலையா? இன்னும் மரத்தால் அடிக்கப்பட்டாச்சுன்னு என்ன கிண்டல் பண்றீங்களான்னு கேக்குறீங்களா? என்ன சேருதுங்க, நிலைமை அப்படிதான் இருக்குது. அதனாலதான் சொல்றதா இருக்குது. உங்களுக்கு சொல்றேன்னு இல்லை, யாருன்னா யூடியூப்ல கேட்பாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏயா இது கூட புரியலன்னா நாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோமோன்னு என்ன வருத்தத்தோட கேட்டுறாதீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் நான். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது சத்தியம். அதனாலதான் அந்த வேதனையில பேசிட்டு இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். வெக்க கூத்துங்க, வெக்க கூத்து. ஒருத்தருக்கும் தெரியவும் தெரியாது, தெரியறவனு தெரிஞ்சுக்கவும் விடுறது இல்ல. போச்சு, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சொல்லி சொல்லி வாய்தான் போச்சு. யக்னோ புவனஷ்யா நபி. பொருள்: தியாகம் மிக முக்கியமான பின்னணி உலகமே. தியாகத்தினாலே இந்த உலகம் ஒரு மறு சுழற்சிக்கு வருமே தவிர தியாகம் என்று ஒன்றும் நடக்காது. அந்த தியாகம் ரத்தம் சிந்ததினாலே மரத்திலே அவர் பிணையப்பட்டு அவர்கள் கால்களும் கைகளும் ரத்தம் அதிலிருந்து வலியத்தக்கதாக வந்தால் ஒழிய ஒண்ணு இல்லை இந்த உலகத்துக்கு. பிரஜாபதிரி யாகனஹா, meaning God himself was the sacrifice. இறைவனுடைய அந்த தியாகம் இராதபடிக்கு ஒண்ணும் கிடையாது. பொருள்: கடவுள் தானே தியாகம். கடவுள் தான் தியாகம். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல எந்த தியாகத்தால எதாலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க பாருங்க. இத போயிட்டு இது இந்து வேதம் சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இதுதான் அவங்க வேதம். இதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தானே. இது எங்க வழி நடத்திடும்? மறைச்சி 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 நார்த்திக்கணும். இத தப்பா எழுதியிருக்குன்னு சொல்லி சொல்லி எல்லாம் நார்த்திகளும் எதுக்குறேன்னு சொல்லி கெடுத்தான். இவங்களும் உருப்படியா அதுக்கு வந்து கரெக்டா எதுதான் சொல்லுதுன்னு சொல்றது இல்ல. வெளியில வந்து படிச்சவங்களும் சொல்லல, எதிர்த்தவனும் சொல்லல. கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவ பத்தி அங்க இருக்குதுன்றது போய் தெரிஞ்சுக்கல. சொல்ல வந்தா ஏத்துக்க மனம் இல்ல, கேட்க ஆள் இல்ல. என்ன சொல்றது? பத்தலையா? ஏற்கனவே பேர்னா எப்பயோ சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் பேர் இயேசு கிறிஸ்துன்னு. அதோட தொடர்ச்சி தான். பிறப்பை பத்தி நடத்தணும் பாத்தீங்களா, அதோட தொடர்ச்சி இது. நான் எப்போ ஒரு சப்ஜெக்ட் பேசினாலும் அந்த சப்ஜெக்ட் மட்டுமே பேசுவேன். வேற சப்ஜெக்ட் இருந்தா பேச மாட்டேன். அதோட தொடர்ச்சி. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அங்க போய் பாத்தீங்கன்னா கரெக்டா அது இயேசு கிறிஸ்துன்னு அங்க பேரே போட்டிருக்குது. சரி பத்தலையா? பாப்போமே. Rigveda 10:97 and 15. The sacrificial victim is to be crowned with a crown of thorny vines. என்னது? முள் கிரீடத்தால சூடப்படணும் ஐயா. thorny vines. கடவுள் யாரு? கடவுள் யாரு? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. முற்கிரீடம் சூடப்படுகிறவர் யாரோ அவர்தான் கடவுள். தமிழ்லயும் பாத்துருவோமே. ரிக்வேதா 10:97-15. பலி செலுத்தும் பாதிக்கப்பட்ட முத்து கொடிகள் ஒரு கிரீடம். முள் கொடிகளா இருக்கும்னு நினைக்கிறியா? கிரீடம் வேண்டும். முற்கொடியில அவங்க இதுல அந்த மாதிரிதான் வருது. முத்து கொடிகள் ஒரு கிரீடம் வேண்டும். அது ஒரு இதுவால செஞ்சது தானே. அது ஒரு ஏதோ ஒரு தாவரத்துல இருந்து எடுத்தது தானுங்களா? அதை பத்தி தனியா இன்னொரு இதுல இருக்குது. அது இதுல சேர்க்கல, விட்டுட்டேன் நானு. எந்த இதுல இருந்து எடுத்தாங்கன்றதுதான் தனியா இருக்குது. அது அதனால அததான் சொல்றாங்க. ஒரு கிரீடம் வைக்கப்படும். அது 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 கிரீடம்ன்றது என்னதான் கிரீடம்? தங்கத்தால கிடையாது, வைரத்தால கிடையாது, என்னால கிடையாது, ஒரு கொடி, ஒரு செடி மூலம், இரும்பாலையும் கிடையாது. அது வந்து ஒரு ஏதோ ஒரு கொடி, ஒரு மர தாவரம். அந்த தாவரத்தை தான் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த கடவுள் மரத்துல பிணியப்படவார், கைகள் கால்கள் எல்லாம் ரத்தம் வரும். அவர் ரத்தம் சிந்தத்தில் இல்லாம ஒண்ணு இருக்காது. அவருக்கு என்ன செய்யப்படும்?
ஒரு கிரீடம் செடி கொடையெல்லாம் சுட்டது. சூட்டப்படும். இன்னும் புரியலையா? இன்னும் புரியலன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியல. புரியலன்னா பார்ப்போம். லாஸ்ட் வரையும் தொட்ட பார்த்தா ஒண்டி இப்ப நம்ப மாட்டேன். தொட்டு பார்த்தாதான் நம்புவேன். தொட்டா கூட நம்ப மாட்டேன். கையை விட்டு ஆட்டி பார்த்து இந்தாண்ட வந்தாதான் நம்புவேன்றீங்களா? பரவாயில்ல. அப்படியேப்பட்டவங்களுக்கும் இங்க இருக்குது. அப்படியேப்பட்டவங்களுக்கும் இருக்குது. படிங்க. இத்ரேயா பிராமணம். After death, his clothes are to be divided among the officers. என்னது இது? ஆபீசர்ஸ் எதை பங்கு போட்டுக்கிட்டாங்க? அவருடைய அங்கி. பைபிள்லயே படிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன பிராமணம்? இத்ரேயா இத்ரேயா பிராமணம். இத்ரேயா பிராமணம். பைபிள் இல்லைங்க. பைபிள் இல்லைங்க. ஒரு மகான் அறிவாளி 2வது நாள் சொல்லிட்டு போனாரு. என்னையா அங்க நான் போய் சொல்லிட்டு இருக்கிற? அது எதையே சொல்லுது தப்பா நீ வந்து இதை சொல்றீங்க அப்படின்ட்டு. இன்னொரு புத்திசாலி அறிவாளி பைபிள் காலேஜ் நடத்துறாங்க. அவன் மாமா பைபிள் காலேஜ் நடத்துறாரு. அப்பங்காரன் தூபம் போட்டு இருக்கிறாரு. பிசாசு ஓம் என்றால் இதெல்லாம் யாரு? சொல்லுங்களேன். அதுக்கு அது மக்களுக்கு புரியாதுன்றதுனால ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதுவும் புரிஞ்சதுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். தேவன் அதை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருந்தும் கொச்சப்படுத்திட்டு போயிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்துட சொல்லுங்களேன். நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? நான் அற்பமான மனுஷன், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இருக்க முடியுமா சொல்லிட்டு? இங்க பாருங்க, இதை எடுத்து சொல்லுங்க. என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தோட பலனை இங்க வந்து அனுபவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து மாட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டம். இத்ரேய பிராமணம் மரணத்திற்கு பின் அவரது துணிகளை அதிகாரிகளுக்கு மத்தியில் பிரிக்க வேண்டும். யார் இவர்? யாருடைய துணியை பிரித்தார்கள்? யாருக்கு முள்முடை சுமத்தப்பட்டது? யாருக்கு 2 கரங்களும் 2 கால்களும் ஆணிகள் துளவி ரத்தம் சிந்தியது? கடவுள். இந்த உலகத்தை படைத்த கடவுள். இந்த கடவுளுக்கு இதெல்லாம் நடக்கும். அவர்தான் கடவுள். பைபிளே ஒழுங்கா படிக்க தெரியாதவங்களுக்கு, பைபிள்ல இருக்கிறதையே ஒழுங்கா சொல்லி தர தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? பைபிள் காலேஜ் வச்சு நடத்துறாங்க. ஐயோ பாவம், அங்க படிக்கிறவங்களுடைய நிலைமை என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு எங்க இருந்து இதை நான் சொல்லி தர தெரியும்? இதை நான் படிக்க நேரம் எங்க இருக்குது? பல ஆண்டு வருஷங்கள் பைபிள் படிச்சிருக்காங்க, அதையே ஒழுங்கா சொல்லித்தர தெரியல. தப்பாதான் சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. என்னத்த பண்றது? இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இதுக்குன்னா நேரம் ஏது? யார் இவர்? மரணத்திற்கு பின் அவரது துணிகளை அதிகாரிகளுக்கு மத்தியில் பிரிக்க வேண்டும். எல்லாம் பிரிச்சு எடுத்துப்பாங்க அவருடைய மரணத்துல. யார் இவர்? யாரோ அல்ல, யாரோ தெரியல. Yajurveda 31. Before death, he should be given a drink of somarasa, an intoxicating herbal juice. சோமரசா ஹெர்பல் ஜூஸ். யாருக்கு? அங்கு தியாகத்தினாலே இருக்கும் பொழுது ஒரு திரவம் கொடுக்கப்பட்டது. அந்த திரவம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர் கடவுள். அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய 2 கரங்களும் ஆணியினாலே கடவப்பட்டு, கால்களும் ஆணியினாலே கடவப்பட்டு ரத்தம் கொட்டியது. அந்த ஆணிகளினாலே எதினாலே பிணைக்கப்பட்டார்கள்? மரம் போன்ற ஒரு இதுல பிணைக்கப்பட்டார்கள். மரத்திலே பிணைக்கப்பட்டார். அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொள்வார்கள். அவருக்கு என்ன செய்யப்படும்? ஒரு நீர் கொடுக்கப்படும். சோமரா பாத்தீங்கன்னா இங்க என்ன அதுக்கு ஹேர்பல் ஜூஸ் அப்படின்றது. அதான் அவர் குடிக்க மனசு இல்லாத இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. யார் இவரு? யஜுர்வேதம் 31. மரணத்திற்கு முன்பாக அவர் ஒரு
குடிப்பழக்கம் கொடுக்க வேண்டும். ஒரு போதை அது ஒரு விதமான திரவம். காடின்னு சொல்ல நம்முடைய வேதத்துல கசப்பு கலந்த அப்போ அந்த திரவத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அது ஏன் அவர் குடிக்கலன்றது யாருக்குமே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அது கசப்பு மாத்திரம் இல்ல, அது ஒரு விதமான ஹெர்பல், அதாவது ஏதோ இயற்கை பொருள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள். ஆகையனால கடவுள் என்ன செய்யலாத, அது எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுங்களா? வலி இல்லாத இருக்கிறதுக்கு. அதான் இங்கே போட்டிருக்கையா, ஒரு போதை தரும். வலி இல்லாத இருக்கிறதுக்கு. வலி ரொம்ப உசுறு போகும், அவங்க உயிர் போற வரையும் அவங்க வலி இல்லாத இருக்கிறதுக்காக சின்ன உதவி. அத நீங்க பைபிள்ல படிச்சா கூட புரிஞ்சுப்பீங்களான்னா தெரியல. ஹீப்ரூல போனா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். விளக்கமா இவன் சொல்லி வச்சிருக்கிறான். யாருக்கு இதை கொடுக்கப்பட்டதோ, யாருடைய தலையிலே சூடப்பட்டதோ, யாருடைய உடையை பங்கிட்டு கொண்டார்களோ, யாரை இருண்ட கரங்களையும் 2 கால்களையும் ஆணிகள் சொருவி ரத்தம் வந்து ஒரு மரத்திலே பிணைக்கப்பட்டதோ அவர்தான் கடவுள். வேற யாரும் கடவுள் இல்ல. அவரை இன்றி தியாகம் இல்ல, அவரை இன்றி ஒண்ணுமே இல்ல. போங்கடா போங்கன்னுச்சு. இதுக்கு மேல நீங்க எங்க போய் சத்தியத்தை சொல்ல போறீங்க? எங்க இருந்து சத்தியத்தை எடுத்து சொல்ல போறீங்க? இது அந்த வேதத்துல இருக்கிறது தப்பா? அவனும் ஏத்துக்கிட்டான்றத வெளிப்படுத்தினா தப்பா? அதுதான் தப்பு அப்படின்னா நான் ஒன்னும் பண்ண முடியாது. அத நான் சொல்றதுதான் தப்பு அப்படின்னா இந்த தப்ப 1000 தடவை இல்ல, 1000 கோடி தடவை இல்ல, கோடான கோடி தடவை இந்த தப்ப திருப்பி திருப்பி செய்வேன் நான். இதுதான் உங்களுக்கு தவறு என்று எடுத்துக்கிட்டா 1000 தடவை இல்ல, கோடான கோடி தடவை இந்த தப்பு நீங்க சொன்னீங்கன்னா இந்த தப்ப திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன முடியுமோ பாருங்க, என்ன முடியுமோ பாருங்க. இத்ரேய பிராமணம் 26. None of his bones. முழுமையால வரலையா? அந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐயா. யார் இவரு? யாருடைய எலும்பு உடைக்கப்படும்? உடைக்கப்படாது. யாருடைய எலும்பை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க? அவனது எலும்புகள். இத்ரேய பிராமணம் 26. அவருடைய எலும்புகள் என்ன செய்யப்படாது? முறிக்கப்படாது. முறிக்கப்படாது. அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாது. எப்படிங்க? என்னது இது? பைபிள்ல படிச்சுட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. 2 பேருடைய எலும்பை உடைச்சாங்க, இவருடைய எலும்பை முறிக்கல. காரணம் தேவையில்லை, தேவையில்லை. முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இது இவங்களுக்கு கொண்டு தரக்கூடாதா? அவர் உங்களுக்கு கொண்டு தெய்வமா? இஸ்ரவேலுக்கு மட்டும் தெய்வமா? உங்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தெய்வமா? இல்லாட்டோ உங்க சபைக்கு மட்டும் தெய்வமா? இல்லாட்டோ உங்க வீட்டுக்கு மட்டும் தெய்வமா? இல்லாட்டோ உங்க குல தெய்வமா? ஒரு யூதர்களின் தெய்வமா? ஏன் தெய்வமா? உங்க தெய்வமா? உலக ரட்சக, சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆண்டு இந்த கவர்னர் ஆஃப் கவர்னர், ஆளுகைக்கெல்லாம் ஆளுகையை கொண்டவராயிருக்கிற தேவன் தாமே, மகா தேவனாயிருக்கிற இவர் தாமே இந்த உலகத்திற்கு ஒரு தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த தியாகம் ரத்தம் சிந்துதலாயிருந்தது. அந்த ரத்தத்தின் சிந்துதலின் பாடுகளாக 2 கைகள் தொலைவப்பட்டு 2 கால்கள் தொலைவப்பட்டு அவருடைய விலா எலும்பிலே குற்றப்பட்டு அவர் மரத்திலே பிணைக்கப்பட்டவராய் முள்முடி சுமக்கப்பட்டவராய் ஆடைகளை அவருடைய ஆடையை பங்கிட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஹெர்பல் ஜூஸ் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு மூலிகை சாறு கொடுக்கப்பட்டது. அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இத்தனையும் நிறைவேறக்கூடிய பரிசுத்த வேதத்திலிருந்து உங்களுக்கு இதை நான் சொல்லலைங்க. இதெல்லாம் எடுத்து வச்ச பைபிள்ல இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிடும். ஏற்கனவே நடத்துனது எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு எழுதி எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்தீங்கன்னா
பைபிள்ல என்னன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லியிருக்கோம் மொத்தமும் வந்து சேர்ந்துரும். இது தனியா ஒரு பைபிளா தெரியும் பாத்தீங்கன்னா. இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதி இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது பைபிள் தான். அது பைபிள் இருக்கிறதுனால ஏத்துக்கிறீங்க, வெளியில இருந்தா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன கதையா இருக்குது? உங்களுக்கு மட்டுமா தெய்வம் அவரு? அவங்களுக்கும் தெய்வங்க. அதனாலதான் அவரு அங்க கொடுத்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயோ ஐயோ. ஹாரா பாவத்தை போக்குகிறவர். ஹாரா என்றால் பாவத்தை போக்குகிறவர். ஹாரா என்பதற்கு மீனிங் இந்த பாவத்தை போக்குகிறவர். ஹாரானா என்னவோ நினைச்சுக்கிறோம், கேட்டதே கிடையாது. அப்படி சொன்னாலும் என்னவோ நினைச்சுக்கிறது. அர்த்தம் பாவத்தை போக்குகிறவர். அனகா பாவமற்றவர். அனேகா அனகா அனகா அப்படி என்றால் பாவமற்றவரை, பாவத்தை போக்குபவர், பாவம் மற்றவர். சமஸ்கிருத வேதத்திலே நெகா அப்படி என்று பாவமற்றவர், பாவத்தை போக்குகிறவர். மிருந்தியம் ஜெயா சாவின் மேல் வெற்றி. மிருத்தியம் ஜெயா சாவின் மேல் வெற்றி. அமிர்தத் வசிய ஈஷானக நித்திய ஜீவன். அமிர்தத் ஸ்வஸ்ய என்ன கூறுகிறது? நித்திய ஜீவன். சாவின் மேல் வெற்றி கொண்டவர் யார்? பாவமற்றவர் யார்? பாவத்தை போக்குகிறவர் யார்? சாவின் மேல் வெற்றி கொண்டவர் யார்? நித்திய ஜீவன் யார்? அவர்தான் இந்த உலகத்தின் பரிகாரி. இன்னும் நான் பிறந்த நாளிலும் போதும். நாம் அடுத்த நாளிலே தொடர்வோம். நேரம் கடந்து விட்டது. இந்த தொட்டனா திருப்பி டைம் போயிடும். இப்படியாக சகோதரனே சகோதரியே, நேற்றைய தினத்திலே சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தத்திலிருந்து சித்தர்கள் பாடிய பாடல்களிலிருந்தும் வள்ளுவன் பாடிய பாடல்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்து யார், அவர் மரணிக்க வேண்டுமா வேண்டாவா என்று பார்த்து முடித்தோம். குர்ஆன் மரணிக்க முடியாது என்று சொன்னது. இயேசு கிறிஸ்துவின் மரணமே இந்த உலகத்தை மீட்கும் என்று அவைகள் சொன்னது. இன்றைய தினத்திலே பார்த்தோ சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 4 வேதங்களிலும் உபநிடங்களிலும் உபநிஷங்களிலும் இருந்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை இன்று இந்த உலகத்திற்கு மீட்பே கிடையாது. மெஸ்ஸியா அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தவராயிருக்கிறார். அதை தொடர்ந்த செய்தி தான் இந்த செய்தி. அது பிறப்புக்குரிய நாள்ல அதை நடத்தின, இப்ப மரணத்திற்குரிய நாள் வரும்போது இதை நடத்திருக்கிற. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்க. பாவமற்றவர், பாவத்தை போக்குகிறவர். 2 கரங்களிலே கால்களிலே ஆணிகள், அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ரத்தம் சொட்டும், மரத்தினாலே பிணைக்கப்படுவார். நிறைய பேர் கயிறுல கட்டி வச்சாங்கன்னா சொல்றாங்க. ரத்தம் சொட்டும்னா கயிறுல என்ன கட்டினா ரத்தம் சொட்டாது. ரத்தம் கட்டும், சொட்டாது. யாருக்கு முழு அந்த கிரீடம் சூட்டப்பட்டது? யாருடைய ஆடையை பங்கிட்டுக் கொண்டார்கள்? யாருக்கு அந்த ஹெர்பல் ஜூஸை, மூலிகை சாறை கொடுத்தார்கள்? இந்த பாவமற்ற தேவனுக்கு தானே, பாவத்தை போக்க வந்த இந்த தேவனுக்கு தானே இத்தனை அவமான கரங்களையும் ஏற்றுக்கொண்ட தெய்வம். இத்தனை உங்களுடைய பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவன் தானே. இந்த இந்திய தேசமும் தெரிய வேண்டும் என்பதற்காக தென்னிந்தியாவிலே வைணவ சித்தாந்தத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் சித்தர்கள் மூலமாகவும் அநேக நன்னெறிகள் மூலமாகவும் வெளிப்பட்ட தேவன் தாமே. வட இந்தியாவிலே எழுதியிருக்கிற அந்த 4 வேதங்களிலும் உபநிடங்களிலும் உபநேசங்களில் இருந்தும் தாமே அவர் வெளிப்பட்டதை இந்த நாளிலே நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு நீங்கள் சாட்சி.
இந்த உலகத்துக்கு எப்படி கொண்டு போக போறோம்? 9 நாள் தான் இருக்கு, முடிஞ்சிடும். நான் எப்படி ஒவ்வொரு நாளும் கவுண்டம் முடிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வரணும்? தேவனும் உங்களுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்திற்கும் கவுண்டிங் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது இறுதி அழைப்பு. இதற்கும் செவி கொடுக்க மாட்டேன், இதற்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், இந்த ஊழியத்துல நான் பங்காளனா இருக்க மாட்டேன். இது எதற்கு அப்படின்னு ஓடி போனவங்க எல்லாம் ஓடி போட்டோம். இருக்கிற நீங்களாவது என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல போறீங்களா? இங்கே தேசத்துல சொல்லுவதற்கு இதற்கு மேலாக உங்களுக்கு இன்னும் எளிதா அவர் என்ன செய்யணும் சொல்லுங்க? எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சுட்டார். கடுமையாக்கினது நீங்க, தெரிஞ்சுக்காத இருந்தது நீங்களும் நானும். அவர் எல்லாத்தையும் எப்பயும் எளிதாக்கி வச்சுட்டார். உன் புத்தகத்துல இருந்தா கேட்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க புத்தகத்துக்குள்ளேயே உள்ள போய் என்ன செய்துட்டாரு, வச்சுட்டார். அவங்க புத்தகத்தை போய் யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்படி அந்த புத்தகத்தை இல்லைன்னு சொல்லுவாங்க? அந்த புத்தகம் இல்லைன்னா அவங்களுக்கு மதமே இல்லைங்க. அந்த புத்தகத்தின் மதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லுகிறது. யார் அந்த ஓம்? அவர் தாங்க. திரும்பவும் சொல்லுவேன், அவர்தான். ஓம் என்றால் வார்த்தையாக்கிய கடவுள் என்ற அர்த்தம். அந்த வார்த்தையானவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அத தாங்க அவங்க சொன்னாங்க, ஆம் என்பதே ஓம் என்று. ஆமா, அந்த தெய்வம் தான் இந்த உலகத்துக்கு வந்து மரிச்சது, உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை தந்தது, ரத்தத்தை சிந்தியது, அவமானங்களை சந்தித்தது என்பதை நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் பார்த்து முடிச்சிட்டோம். நாளைய தினத்துல குரானுக்குள்ள போயிட்டு யூத புத்தகத்துக்குள்ள போயிட்டு வருவோம். முடிஞ்சா நாளைக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு போவோம். நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரியாட்ட எப்படி போய் சொல்லுவேன்? ஆகையினாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். சகோதரனே சகோதரிய, காலம் செல்லாது. உங்களுடைய பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, அது ஏன் வேலை இல்லை, அவருக்கு தெரியும். பண்ண மாட்டேன்றது மாத்திரம் இல்ல, பண்ணாதவங்க கூட தான் உட்கார்ந்து இருப்பேன்னா உட்கார்ந்துருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இல்ல நாங்க பண்றதுதான் சரின்னு நினைச்சாலும் சரி, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சாலும் சரி, அது உங்க இஷ்டம், அது உங்களுடைய கடமை. உங்களுக்கும் காது இருந்தது, உங்களுக்கும் ஞானம் இருந்தது, உங்களுக்கும் எல்லாவற்றையும் அறிகிற அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய போறீங்க செய்யுங்க. நாங்கன்னா வேலை இல்லாத வேலையை விட்டுட்டு வரல. இன்னைக்கு நினைச்சுன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள திருப்பி கோடீஸ்வரன் ஆயிடுவேன். எல்லாத்தையும் விட்டுட்டு தெருக்கோடியில நின்று கத்துறாப்போல கத்திட்டு இருக்கிறேன். வெளியில இருந்தா சத்தம் வரணுட்டு ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சிக்கிட்டு புழுங்கிட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தேவனுடைய வார்த்தையை சத்தமிட்டு சொல்லத்தக்கதாக, இந்த உலகத்திற்கு அறிவிக்கத்தக்கதாக நான் தயாராயிட்டேன். நீங்க தயாரா? தயார்னா எந்தெந்த விதத்துல உங்களால முடியுமோ அந்த நேரத்துல எல்லாத்துலயும் உதவுங்க. நான் எதையும் உங்களை பயப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க, எச்சரிப்பு தான். பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, இது பயம் இல்ல. எச்சரிக்கைன்னு நினைக்காதீங்க, இது எச்சரிப்பு தான். ஏன் எச்சரிப்பு இல்ல? தேவ எச்சரிப்பு. வாழ்வதும் வீழ்வதும், தேவனுக்கென்று நிற்பதும் தேவனை விட்டு போவதும், தேவனுடைய சத்தியத்தை எடுத்து உரைப்பதும் தேவனுடைய சத்தியத்தை மறுதலித்து போவதும் அவரவர் மேல் விழுந்த பிரச்சனை. ஆகையினால நான் என் பாரத்தை தீர்த்துக்கிட்டேன். உங்க பாரத்தை தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? கூட சேர்ந்து உழைக்க தயாரா? கூட சேர்ந்து செய்யலாமா? இல்லகிட்ட இந்த 100 நாளோட முடிச்சுக்கலாமா? நீங்களே இதை தொடர்வதா? தொடர வேண்டாவா? தொடர வேண்டாம்னா முற்றுப்புள்ளி வச்சிருங்க. தொடரணும்னா என்ன போடணும்? தொடர்புள்ளியை வைங்க. தொடர்புள்ளியை வைக்கணும்னா ஊழியத்துக்கு என்ன உதவி செய்யணும், எப்படியெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. கேட்டு 15 நாள் ஆக போகுது. ஒரு சிலரை தவிர மற்றவங்க வாய் கூட திறக்கல. ஐயா இல்லட்ட நான் இந்த விதத்திலேயாவது உதவி செய்வேன், ஐயா இந்த விதத்திலேயாவது உங்களுக்கு அறிவுபூர்வமா இந்த விஷயத்துல செய்வேன். என்கிட்ட இல்லையா? பரவாயில்ல,
நான் இந்த விஷயத்துல செய்வேன், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், ஒரு ஆலோசனை எதுவுமே இல்லை. அதனால திரும்பவும் சொல்றேன், எனக்காக இல்லைங்க. எனக்கு சம்பாதிக்க தெரியுங்க. எனக்கு சம்பாதிக்க 1000 வழிகள் உண்டு. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழின்றதுனால அதெல்லாம் தூக்கி போட்டு இதுல வந்து உட்கார்ந்துருக்கேன். கொண்டு போவதும் போகாதும் உங்க இஷ்டம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மிதமான நேரத்தில்